ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ஒரு சிறுபருப்பு போட்டு பொரியல் ஒன்று பண்ணலாம். அதோட அவரைக்காவும் போட்டு மிளகாத்தூள் போட்டு பண்ண போகிறேன். மோர் குழம்பும் வைக்க போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை நல்லா ஆஞ்சி எடுத்து கழுவிக்கலாம். ஒரு 2-3 தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு நான் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு தாளிக்கிறது சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ நல்லதுன்ட்டு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாருக்குமே தெரியும் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. கீரைகளில் ராஜா அப்படின்னு சொல்றது பொன்னாங்கண்ணி கீரை தான் சொல்றாங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற கழுவி வச்சிருக்கிறேன்ல அந்த சிறுபருப்பை இதோட சேர்த்துடலாம். அது கூட ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் வெந்துட்டு இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கீரையை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே போட்டு சாப்பிட முடியாது, கொஞ்சம் 1-2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா A, B, C 3 விட்டமின்ஸும் இருக்குது இந்த இதில் பொன்னாங்கண்ணி கீரையில். அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவரைக்காவை கழுவி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் தக்காளி போட்டு தான் வறுக்க போகிறேன். ஓரளவு அது குக் ஆகிருக்கும். கீரை சேர்த்துக்கலாம். அதோட எல்லா கீரையும் இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடலாம். அதில் இது கொஞ்சம் வேகட்டும். ஃபுல்லாக மூடி போட வேண்டாம், ஒரு பாதி மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் அவரைக்காவை நாரெல்லாம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவரைக்காவோட பயன்களையும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஒரு வீடியோவில். ஒரு வாட்டி தேங்காய் போட்டு செய்யும்போது நான் சொல்லியிருப்பேன். நம்ம கீரை வெந்துருச்சு. பருப்பு பார்க்க தான் அப்படி இருக்கும், ஆனால் நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஸோ இது கூட கொஞ்சம் கீரை வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுங்க. வேகிறதுக்குனால உப்பு போட வேண்டாம். வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு அதோட ஒரு கைப்பிடி தேங்காய் துருவி போட்டுக்கிறேன். இருக்கட்டும். அது ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தேங்காவோட சேர்ந்து அது கொஞ்சம் வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அவரைக்காய் செய்யலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். ஆனியன் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இல்லைன்னா கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு
கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஆனியன் சேருங்க. ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறேன், இடித்து சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் அடிச்சுக்கிறேன். இடித்து சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. கல்லில் நான் மிக்சியில் ஒரு பல்ஸில் 2 பல்ஸ் விட்டேன்னா அப்படி வந்து இடிச்சிடும். அதையும் இந்த ஆனியனோட சேர்த்துக்கலாம். நம்ம அதோட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவரைக்காயெல்லாம் அடிக்கடி வீட்டில் சேர்த்துக்கோங்க சமையலில். அவரைக்காய் வந்து விட்டமின் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காய் ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட வந்து மஞ்சள்தூள் மிளகாத்தூள் சேர்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் இல்லை, குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசனை. ஓகே, இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து வேக வைங்க. அவரைக்காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும், அதனால் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக தெளிச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். வேகட்டும். மசாலாவும் அவரைக்காயும் சேர்ந்தே வேகட்டும். இப்போ நான் மோர் குழம்பு செய்யறதுக்காக 1 ஸ்பூன் பச்சரிசி துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருந்தேன். 1 மணி நேரம் ஆச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், ஒரு 10 மிளகு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். தேங்காய் போட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. அவரைக்காய் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க, அடியில் பிடிச்சிடாம. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். அதில் சாதம் வச்சுருங்க, அதுவும் வெந்துடுச்சு, வடிச்சுக்கிறேன். இருக்கட்டும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கணும் இல்லையா மோர் குழம்புக்கு, அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகும் பச்சை மிளகாவும் தான் மோர் குழம்புக்கு காரம் இருக்கும். காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுவோம். அதோட பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அதை அவரைக்காய் வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான், நம்ம அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மிளகாத்தூள் போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து மோர் குழம்பு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் வாசனையாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் தாளிச்சிடலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, அடியில் பிடிக்கும், அந்த பருப்புலாம் போட்டிருக்கோங்க. அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க.
அரிசி பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் திக்னஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அது நல்லா வேகட்டும். உப்பு போட்டு வேக விடுங்க. நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க. இதோட ஒரு கப்பு நான் தயிர் மிக்சி ஜாரில் எடுத்துட்டு ஒரே ஒரு பல்ஸ் தான் விடணும், டக்குன்னு இதாயிரும். அதை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் தான் அடுப்பு, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா மோர் வந்து தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா மிளகுலாம் போட்டிருக்கனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.